அக்கா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஊருக்கு போகிறதுக்கு. காலையில் எழுந்தோடனே காய் வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேங்க. செம தூக்கம். அது என்னவோ தெரிலங்க, எனக்கு மட்டும் இப்படியா இல்லை உங்களுக்கு இப்படியான்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நைட்டு 12 மணி 1 மணி என்ன கூட தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில் தாங்க நல்ல தூக்கம் வருது. அப்படியே எழுந்து மூஞ்சி கை கல்லாம் கழுவிட்டு அத்தை வீட்டுக்கு போயாச்சுங்க. அத்தை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் காய் கடைக்கு. அத்தையும் நானும் கிளம்பியாச்சுங்க. காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓவர் ரேட்டு காய் விலையெல்லாம். வந்துட்டு சரி சும்மா இருந்தால் எப்படின்ட்டு பாப்பாங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடலான்ட்டு எல்லாத்துக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க பவுட்ரு. இவங்களுக்கு பவுட்ரு அடிக்குள்ளே எனக்கு ஒரே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். எங்கடா அடிக்குள்ளே எழுந்துக்குவாங்களான்னு. அவங்க இப்படின்னு திரும்ப படுத்துன்னு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்துக்கும் அடித்து முடிச்சு விட்டேங்க. இதில் ஒரு காமெடி நடந்துச்சுங்க. சைலேஸுக்கும் அடிச்சு விட்டேன். சைலேஸ் இருந்து எங்கள் ரித்திகா ஸ்ரீகிட்ட என்னன்றேன், மூஞ்சி பப்புன் மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் மூஞ்சி அவன் பார்க்கவே இல்லை. பாப்பா தான் அடிச்சான்ட்டு சைலேஸ் பிடிச்சி அவனை அடிச்சுன்னு இருந்தான். எதுக்கு சாமி அவனை அடிக்கிறான்ட்டுக்கு என் மூஞ்சில் பாரு அக்கா பவுட்ரு பூசிடுச்சின்னு சொன்னான். அதுக்கு நான் தான் சாமி பூசி விட்டா அக்கா பூசிடலன்னு சொன்னதும் அந்த கேப்பில் பவுடரெல்லாம் எடுத்து வந்து எனக்கு அடிச்சான்னு தெரில. அடிச்சதும் என்னை பார்த்துன்னு சிரிச்சுன்னு உட்காந்துக்கிறான். எனக்கு அடிச்சு இல்லை அதனால தான் உனக்கு அடிச்சேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். கீரையெல்லாம் வாங்கிட்டு இருந்த அக்கா எடுத்து வைனாங்க. சரி அதெல்லாம் டிவி பார்த்துட்டு எடுத்து வைக்கலான்னு எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே கீரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீன் வாங்கிட்டு வந்தது கழுவு சொன்னாங்கன்ட்டு மீனெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தையும் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். ஊருக்கு வேறு போகணுன்ட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே சாப்பாடெலாம் ரெடியாக இருந்துச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா. சண்டே அக்கா வீட்டில் ஒயிட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. ரசம் வச்சு சிக்கன் கிரேவி முட்டை பெப்பர் போட்டு இன்னும் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப தூரங்க. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. பிரியாணி ஸ்மெல் வந்தாவே நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நேரமாக போயிடலாம், ஈவினிங் டைமில் மழை வரும்ன்ட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் போகக்குள்ளாலே எங்கள் ரிஸ்கே எங்கள் கூடயே இருந்தால் பாவம். பாப்பாக்கிட்ட சரி போயிட்டு வர சாமி பத்திரமா இரு, பாப்பாவெல்லாம் பத்திரமா பார்த்துக்கொன்ட்டு பாப்பா எனக்கு முத்தம் கொடுத்தா நானும் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. அழகிக்கு தம்பி வந்திருந்தான் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. தம்பி வந்தது நாங்கள் தம்பியெல்லாம் கிளம்பியாச்சுங்க. போக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். சரி அக்கா வா போய் எடுத்துகிட்டு போகலான்ட்டு போனாங்க. எந்த ட்ரெஸ் எடுக்கிறது எந்த ட்ரெஸ்ஸை விடுறதுனே தெரிலங்க. ஒரு பொழுதானா கூட பார்த்துட்டே இருப்போங்க. ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டாச்சுங்க. அதுக்குள்ளே நிலா மேடம் தூங்கிட்டாங்களா, கிளம்பியாச்சுங்க பில்லெல்லாம் போட்டுட்டு. பஸ்ஸு ஏறினாங்களோ இல்லையாங்க, எங்கள் சைட்லேயே சொன்னேன் மம்மி ஸ்நாக்ஸ் வேணும் வாங்கித்தாங்க. என்ன மாதிரியே நானும் எங்கே போனாலும் எங்கள் அம்மாவை ஸ்நாக்ஸ் வாங்கி தந்ததான் நான் கூட்டின்னு போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி நான் வாங்கிட்டு போவாங்க. என்ன மாதிரியே எங்கள் தம்பி பாப்பாங்களும் இருக்கிறாங்க. ஒரு வழியாக தருமபுரிக்கு பஸ் ஏறியாச்சுங்க. நிலா எவ்வளோ ஜாலியாக என்கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு வந்தால் அக்கா பின்னாடி உக்காந்துருக்கா. சீட்டே இல்லைங்க, ஓவர் ஃபுல். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும், டேஞ்சரான ஊருங்க இதுங்க தொப்பூர். இந்த வண்டியெல்லாம் ஓட்டக்குள்ளே தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம உயிர் தாங்க நம்மளுக்கு முக்கியம். அந்த கால் எப்போ வேணாலும் நம்ம பேசிக்கலாம். சேஃப்டியாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க வண்டியில் போக்குள்ள. எங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நிலா மேடம் சேட்டை பண்ணுறத பாருங்கள். அங்கே தண்ணியாக தான் அங்கே நீ உட்கார வைன்னு ஒரே அடங்கு ஒரு கொஞ்ச நேரம் உட்கார வச்சேன்னா பஸ்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால பயம் வந்துருச்சு. அதனால் பாப்பாவை என்கிட்டயே தூக்கிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு மாமா இருந்தாங்க. மாமா கூட வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தாங்களோ இல்லையே எங்கள் வீட்டான பாருங்கள் எத்தனை யானை கட்டி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். எங்கள் பாப்பாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு கை கால் மூஞ்சில் கழுவிட்டு அம்மா என்ன சாப்பாடு செஞ்சுருக்குறாங்கன்னு பார்த்தா சர்ப்ரைஸ் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. இங்கேயும் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. 2 சாப்பிட்டு அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நைட் சாப்பிட்றதுக்கு பாப்பாவே தம்பி கூட்டிகிட்டு வரலான்ட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மீனெல்லாம் பொரித்து சாப்பிட வச்சுட்டு இருந்தாங்க. நானும் பாப்பா சைலேஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி பாப்பாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா கேளுங்க. பாய், சேஃப்டியாக இருங்க.